அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அத்தியாயம் டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. வரும் 2ஆம் நிலை காவலர் தேர்வில் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ நம்ம 4 தேர்வுகளை கடந்துட்டோம் இல்லையா? இதுக்கப்புறம் வரப்போகிற தேர்வுகள் எல்லா பாடத்திட்டங்களும் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம். அதை நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கிங்க. அது உங்களுக்கு ப்ரிப்பரேஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த நேரத்தில் முதல் முறையாக படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் எங்களுக்கு இந்த தேர்வு பேட்டர்ன் புரிஞ்சிக்க முடியல சார், எவ்வளவு படித்தாலும் மார்க் குறைவாகவே இருக்குது, எங்களுக்கு பயமாக இருக்குது இந்த எக்ஸாமில் நாங்கள் பாஸ் பண்ணுவோமோ மாட்டோமோன்னு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறீங்க. நிச்சயமாக இந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்யும். சரிங்களா? நீங்கள் முதல் முறையாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ ஆரம்ப காலகட்டன்றது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். உங்களை மாதிரி தான் இப்போ போலீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறதுக்கு காத்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுமே ஆரம்ப காலகட்டத்தை எதிர்கொள்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுருக்குறாங்க. அப்போ நீங்களும் இந்த சிரமத்தை பெருசாக நினச்சிக்காதீங்க. ஆரம்ப கட்டன்றது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். போக போக உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்குவீங்க. சரிங்களா? இந்த எக்ஸாமில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, நம்ம எப்படி படிக்கணும், படித்த கொஸ்டினே நம்ம எப்படி தப்பாக பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும், நிறைய நுணுக்கங்களையும், ஓஎம்ஆர் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற கலையையும் நீங்கள் கற்றுக்குவீங்க காலப்போக்கில். இன்னொரு 15 தேர்வுகளை நீங்கள் கிராஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும். அதனால் எந்த விதமான பயமும் இல்லாமல் தொடர்ச்சியாக படிங்க. இப்போ ஆரம்பிச்சிட்டிங்க, மார்க் வரலன்னு சொல்லி எங்கேயுமே விட்டுறாதீங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீங்கள் எல்லாருமே போலீஸ் ஆகிறதுக்கு தகுதியானவங்க தான். நல்ல வேக்கன்சி வரப்போகுது. மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக படிங்க. இதில் உங்களுக்கு மார்க் வரலாலும் அடுத்தடுத்த தேர்வுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கான்ஃபிடென்ட்டாக படிங்கப்பா.